ஹாய் காய்ஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் அப்படின்ற அந்த சீரிஸோட எபிசோட் நம்பர் 3 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு தரமான எபிசோடாக தான் இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் அவங்க காமிச்ச நிறைய ஈஸ்டர் எக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எபிசோட் நம்பர் 3 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நிறைய ஸ்பாயிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நமக்கு மேட் மோர்டாக் ஹெக்டரை அவரோட லாக்அப்ல போய் மீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சீக்வன்ஸ் எக்ஸாக்டா காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆஃப் செஞ்சுரி அப்படின்ற அந்த ஆர்க்கோட ஒரு லைன் மாதிரி தான் நமக்கு இதோட ஸ்டார்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா சொல்ல போனா உங்களுக்கு 1970s வந்த காமிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகரா அப்பியர் ஆனது இந்த ஹெக்டர் ஐலா தான். அந்த ஸ்டோரி லைன்ல அவர் ஆக்சுவலா ஒயிட் டைகரா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு ஆக்சுவலா ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. பட் அந்த ப்ராமிஸையுமே மீறி ஒரு ராபரிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ராபரியில இவரே எதிர்பார்க்காம ஒரு காப் வந்து இறந்து போயிருவாரு. அதுக்கான மொத்த காரணமும் இவர் தான் இந்த இடத்துல திருட வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறமா தான் பிரச்சனையில இவர் மாற்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சீக்வன்ஸ்ல நடக்கக்கூடிய அதே டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட்டோட சீக்ரெட் ஐடென்டிட்டி பிரஸ் மூலியமா லீக் ஆயிடும். எக்ஸாக்டா அந்த ட்ரெயிலர் ரெஃபர் பண்ற மாதிரி தான் நமக்கு இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா மேட் இந்த ஒரு இடத்துல இவர் தான் வந்து ஒயிட் டைகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பார்ல அந்த ட்ரைலர்ல, அதை நமக்கு ரெஃபர் பண்றாங்க. இந்த எபிசோட்ல ஆக்சுவலா விஜிலாண்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா என்னவா ரெஃபர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இந்த ஒரு எபிசோட்ல நமக்கு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காமிக்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருந்திருக்கும். அதாவது இந்த இடத்துல அவங்க வந்து நாட் கில்ட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அங்க காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெரி அவரோட கன்னை வச்சு நமக்கு ஹெக்டரை சுட்டா மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா அந்த காமிக் ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். சோ இதுல அவங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காமிக்கணும்ன்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேட் அண்ட் ஹெக்டர் இவங்க ரெண்டு பேருமே பேசுறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பியூர்டோ ரியோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ரீ ஃப்ராக நாங்க வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இது மூலியமா அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ராக் மாதிரி ஒரு கட்டம் வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அலோன் பர்சனா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த ஃப்ராக் மூலியமா இவரோட அந்த ப்ராஸ்பெக்டிவ்ல மொத்தம் 2 ப்ராஸ்பெக்டிவ் இருக்கு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயமுமே கிடைக்குது. பிகாஸ் இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே மேட்டிங் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் பீச்ல. அது மூலியமா ஒரு மிகப்பெரிய பீச்சே ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சந்தோஷப்படும். அதே மாதிரி இவரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கட்டத்துல அந்த விஜிலாண்டியா இருக்கும் போது மக்களுக்கு உதவி பண்ணுவார்ல, அதுதான் அவர் வந்து ஒரு லவ்வா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா மீன் பண்றாங்க. இது மூலியமா இந்த மக்களை காப்பாத்துற எல்லா ஹீரோஸுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல ஒரு கேர் வச்சுக்கிட்டு தான் அவங்க காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப அவர் மேட் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க அந்த இடத்த கிளியரா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரு ரொம்பவே ஒரு இருட்டான சைட்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அவரோட ஃபேஸோட ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும், இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்னஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃப்ல 2 விதமான லைஃப்மே இருக்கு. லைக் ஒரு டார்கஸ்ட் போர்ஷனுமே இருக்கு, அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்கு. அவர் சந்தோஷமா நினைக்கிறது தன்னோட மனைவி. டார்கஸ்ட் போர்ஷன் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு யாருமே இல்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இடத்துல ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி லைக் அந்த விண்டோ மூலியமா வரக்கூடிய லைட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே ரெஃபர் பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லைட் மூலியமா இவருக்கான ஃப்ரீடம் கூடிய சீக்கிரம் இவருக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுமே ஆக்சுவலா ரெஃபர் பண்ணுது. லைக் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், அதாவது இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் இந்த சீரிஸோட இன்ட்ரோ டெம்ப்ளேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபால வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்னொரு மீனிங்குமே இருக்கு. லைக் அது மூலியமா நமக்கு எதை ரெஃபர் பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமையுமே அவர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவருக்கான ஒரு புது சிஸ்டமா கொண்டு வராரு அப்படின்றதையுமே ஆக்சுவலா இந்த இடத்துல அவங்க ரெஃபர் பண்றாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா ரெட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை ஹைஜாக் பண்ற மாதிரி தான் ஆக்சுவலா காமிக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் இதுக்கு முன்னாடி எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி வெனிஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இதை ஹைஜாக் பண்றது கிச்சன் ஹைஸ்ட் அப்படின்ற அந்த கேங்கை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். சோ இந்த ஒரு கேங்கை இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லயுமே நம்ம காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸை கட் பண்ணா நமக்கு பிபி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த சேனல்ல இந்த விஜிலாண்டி அப்படின்ற ஒரு இதை பத்தி அவங்க என்ன மாதிரி கான்செப்ட் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் காமிக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எங்களுக்கு வந்து உதவி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாரு. சோ இது மூலியமா அவர் வந்து பாத்தீங்கன்னா 70s 80s அந்த ஒரு காலகட்டத்துல இருந்தவர் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டாவும் இருந்திருக்காங்க, ஈவிலாவும் இருந்திருக்காங்க. சோ குட் விசஸ் குட், ஈவில் விசஸ் ஈவில் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் மென்ஷன் பண்றாரு. இது மூலியமா ஒரு மக்களோட ப்ராஸ்பெக்டிவ் அந்த விஜிலாண்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எப்படி இருக்குன்றத நமக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சைட்ல ஒரு கிரே ஷேடுமே இருக்கு அப்படின்றதையுமே நமக்கு ஒரு எபிசோட்லயுமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்குமே எப்படி வந்து ஃபெஸ்ட் வந்து அவரோட அந்த கிரே கலர் கோட் மூலியமா ஒரு கிரே ஷேட் கேரக்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துலயுமே கிரே ஷேட் கேரக்டர்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மூலியமா எப்படி இந்த இடத்துல வந்து வில்லன் வந்து ஹீரோவா அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூடிய
சீக்கிரம் ஹீரோஸ் எல்லாருமே வில்லன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து மக்களோட கண்ணோட்டத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி லாஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெனிசா அண்ட் ஃபிஸ்ட் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் வச்சு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவரோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப்பை ரெஃபர் பண்ற மாதிரி டேபிளோட ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா வில்சன் ஃபிஸ்டும் இன்னொரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா வெனிசா இவங்க 2 பேருமே உட்கார்ற மாதிரி இருக்கு. லைக் அப்போ விஸ்டுக்கான ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் தான் அந்த இடத்துல அவர் சாப்பிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவரே குக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டாங்க அப்படின்றத காமிக்கிறது மூலியமா பணம் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவரோட லைஃப்ல சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்றத சூப்பராகவே காமிக்கிறாங்க. அப்ப வெனிசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக்கோன் ஃப்ரூடியன் சிப் அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கை பத்தி ஆக்சுவலா ரெஃபர் பண்றாங்க. பட் ஆனாலும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெயிண்டிங் எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா $200 மில்லியன் போகும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி வந்து இவங்களுக்குள்ள ஒரு கேப் வந்துருச்சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமுமே ஒரு அன்வான்ட் விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பாக்குறாங்க அப்படின்றதுமே தெரியுது. அப்ப வில்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் என்னோட ஹையர் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை வந்து காமிக்ஸ்ல அவங்க எக்ஸாக்டா எதை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா காமிக்ஸ்ல என்னதான் ஒரு மேயர் ஆயிட்டாலுமே இன்னுமே மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுக்க மாட்டாரு. அந்த இடத்துல இவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு விஷயத்துக்காக. சோ அது இந்த இடத்துல இவருக்கு ஏத்த மாதிரி நடக்குதுல. சோ இதை ரெஃபர் பண்ற மாதிரி தான் நமக்கு இந்த ஒரு சீனை வச்சிருக்காங்க. அதே மாதிரி மேட் அண்ட் வில்சன் இவங்க 2 பேரோட லைஃப் வந்து சிமிலரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த இடத்துல இன்னொரு விஷயமே நமக்கு தெரிய வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னும் ஒரு சில சிச்சுவேஷன்ல வைலன்ஸ் இவங்க ஹேட்டுமே பண்ணுவாங்க அப்படின்றதுமே காமிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா எபிசோட் நம்பர் 2 ஓட எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க வந்து அந்த பனிஷரோட சப்போர்ட்டர்ஸ் ஆன காப்ஸை வந்து இவர் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருப்பாரு. அப்புறம் வர வழியெல்லாம் அடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட தான் இதை ரெஃபர் பண்றாங்க. அதை ரெஃபர் பண்ற மாதிரி இந்த ஒரு எபிசோட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நீ ஃபேக்கா தானே பிளைண்ட்னஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இவர்கிட்ட கேட்கற மாதிரி நமக்கு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ட்ரையல் நடக்கக்கூடிய அந்த கோர்ட் ரூம்லயுமே உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் காப்ஸை பார்க்க முடியும். அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பனிஷர் கீழே தான் வேலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அதுல ஒரு காப் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கழுத்துல உங்களால பனிஷரோட பெயிண்டிங்கை பார்க்க முடியும். ஒருவேளை இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோடோட எண்டுல ஒயிட் டைகரை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அது இவரா கூட இருக்கலாம். அந்த கோர்ட் ரூம் சீக்வன்ஸ்ல நமக்கு ஹெக்டர் ஒரு இடத்துல பிளர் பண்ணி அவருக்கு பேக் சைட்ல அவரோட வைஃப் வந்து ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ்ல எக்ஸாக்டா நமக்கு ஹெக்டர் வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவர் எப்படியாவது காம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா இது மூலியமா வந்து நமக்கு எதை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா லைக் எப்படி மார்வல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட அந்த சென்ஸை வந்து நமக்கு கிளாரிட்டியா காமிக்கிறாங்கன்றத காமிக்கிறாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு காமெடியா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் ஹைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கியூர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இதை அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா அவரோட ஃபாதர் வந்து ஒரு பாக்ஸரா இருந்திருப்பாருல அதுதான் வந்து ஆக்சுவலா இங்க ரெஃபர் பண்றாரு. இந்த எபிசோட்ல மேட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட கான்சிக்வன்சஸ்க்கு அகேன்ஸ்டா தான் அவர் பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க மூலியமா நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, நம்ம வேற ஒரு மூலியமா ஜஸ்டிஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. அதே டைம்ல வெனிசா வந்து பாத்தீங்கன்னா பட் கேஷ்மேன் இவரை வந்து நிறைய கேங் மெம்பர்ஸ் கிட்ட அனுப்பியிருப்பாங்க. அந்த கேங் மெம்பர்ஸ் இதுக்கு முன்னாடியுமே நம்ம பார்த்திருப்பாங்க. அவங்க மூலியமா அவங்களோட அந்த கேங் வந்து ஒரு பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க ஒரு கிரைம் லார்டா மாறணும் அப்படின்னுமே தெரிய வருது. ஆனா இந்த ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆரம்பத்துல வில்சனுக்கு அகேன்ஸ்ட்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இது மூலியமா இவங்க 2 பேருமே தனித்தனி கேங்கா ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அந்த கேங் வார் மூலியமா இது எல்லாமே விஜிலாண்டி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜிலாண்டி மேல இவங்க பழியை தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரியுமே நமக்கு தெரிய வருது. அப்ப மேட் ஹெக்டரை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்றப்ப அப்ப ஹெக்டர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சிஸ்டர் அந்த நீஸ் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா காமிக்ஸ்ல இவங்க 2 பேருமே ஒயிட் டைகரா ஆக்சுவலா மாறி இருப்பாங்க. இது மூலியமா ஆக்சுவலா யாராலையுமே நமக்கு ஒயிட் டைகர் எல்லாம் மாறிட முடியாது. அந்த மிஸ்டிக் மெடலியன் மூலியமா இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த யார் வர்த்தான பர்சன்ஸோ அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் ஆக்சஸ் பண்ணி ஒயிட் டைகரா மாற முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சீக்வன்ஸ்ல நமக்கு மேட் அந்த விஜிலாண்டி மாஸ்கை வந்து வெளில எடுத்து காமிச்சு இவர் தான் ஒயிட் டைகர் அப்படின்றதையுமே காமிச்சிடுறாரு. சோ இது மூலியமா இவரோட லைஃப்ல பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ரெஃபர் பண்றாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எந்த ஒரு எவிடன்ஸா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா அவங்க ஜட்ஜுக்கு தான் ஆக்சுவலா காமிக்கணும். லைக் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு காமிக்காம தான் இருக்கணும். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா அதை அட்ரஸ் பண்ணிடுறாரு. சோ அந்த ஒரு சீக்வன்ஸ்னால ஃபியூச்சர்ல இவரோட எனிமீஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இவர் தான் ஒயிட் டைகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு இவரை கொல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரெஃபர் பண்றாங்க. இதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி இந்த எபிசோட எண்டிங்ல நம்ம அந்த சீக்வன்ஸை எடுத்துக்கலாம். சோ இது மூலியமா இவர் என்னதான் இந்த இடத்துல இவருக்கு ஹெல்ப் பண்ணாலுமே இவராலையுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் நமக்கு ஒயிட் டைகருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது. ஈவன் இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட ஒரு சீக்வன்ஸ்ல ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தனியா கூப்பிட்டு இருப்பாரு. அந்த ஒரு எக்ஸாக்ட் சீக்வன்ஸுமே எக்ஸாக்டா காமிக்ஸ்ல உங்களுக்கு நடந்திருக்கும். பிகாஸ் இங்க நடக்கக்கூடிய அந்த ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பர்சன்ஸ்க்கு ஆக்சுவலா தெரிய வருது. சோ அதனால எல்லாருமே அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த
சீக்வன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே லாக்அப்ல ஹெக்டர் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் இவர்கிட்ட பேசுறப்ப இவர் ஒன்ஸ் டேர்டெவில் இருக்காரு அப்படின்னா இவரால் அந்த டேர்டெவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா இவர் இப்போ கூட அந்த டேர்டெவில் அப்படின்ற அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டியா தான் பாக்குறாரு. இந்த ஒரு 2 கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான வேரியேஷன்ஸ் அவங்க காமிக்கிறாங்க. லைக் டேர்டெவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு ஃபிளஷ்காக பாப்பாரு அப்படின்ற மாதிரியுமே காமிக்கிறாங்க. அதே மாதிரி மேட்டோட ஃபேஸை வந்து அவங்க டேட்டா காமிக்கும் போது இவர் எதை வச்சுமே தன்னோட ஃபேஸை மறைக்க விரும்பல அப்படின்ற மாதிரியுமே தெரிய வருது. மக்கள் எல்லாருமே விஜிலண்டே இந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ரையல் ரூம்ல அவங்க பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மொத்தம் 2 போலீஸ் ஆக்சுவலா வந்து ரெஃபர் பண்றாங்க. எம்சி டூஃபி போலி அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொராலஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி ஆக்சுவலா அவர் ரெஃபர் பண்றாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைல்ஸ் மொராலஸோட ஃபாதரான ஜெஃப் மொராலஸ் அவர் தான் ஆக்சுவலா ரெஃபர் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரேயஸ் அப்படின்ற அந்த கேரக்டருமே ஆக்சுவலா ரெஃபர் பண்றாங்க. ஆபீசர் ரேயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது மூலியமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு காமிச்ச அட்டார்னி ரேயஸ் தான் ஆக்சுவலா ரெஃபர் பண்றாங்க. அப்ப இவருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரே ஏரியா அப்படின்ற அந்த ஏரியாவை பத்தி தான் பேசுறாரு. அப்ப அவர் ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா ரைஸ் பண்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் மாதிரி தான் நமக்கு தெரியுது. பிகாஸ் குட் பீப்புளா இருக்கணும்னா ஒரு டேட்டா போலீஸா இருக்கலாமே, எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு விஜிலாண்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரெஃபர் பண்றாரு. பிகாஸ் லைக் எப்படி வந்து எம்சியூல நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லைஃபும் இருக்கும், அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ லைஃபுமே இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்தா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோ லைஃப் அப்படின்றது தான் மெயின் லைஃபா இருக்கு. நார்மலா பெருசா லைஃப் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதை வந்து தான் ஆக்சுவலா இந்த இடத்துல இவர் ரெஃபர் பண்றாரு. அந்த ஒரு சிச்சுவேஷனால இவங்க போட்ட லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ்ல இவங்களே அதுக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜிலாண்டியான ஒயிட் டைகரே அகேன்ஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மாதிரி தான் அவர் இந்த இடத்துல ரெஃபர் பண்றாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு எக்ஸாக்டா நமக்கு அந்த கோர்ட் ரூமுக்கு வந்து நிக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல அந்த கோர்ட் ரூமே செம காலியா இருக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ் எக்ஸாக்டா ஒரு சர்ச்சில் போய் எப்பவுமே நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களா, இதுதான் ரெஃபர் பண்றாங்க. ஃபைனலா ஹெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நாட் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அப்புறம் ஒயிட் டைகர் மூலியமா இந்த ஊரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவரை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஷார்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இது மூலியமா லைக் இது எக்ஸாக்டா பனிஷர் கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா பனிஷர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சோ ஒண்ணு இவர் டேரக்டா பனிஷரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லனா ஃபிஸ்ட் மூலியமா கிரியேட் பண்ண ஒரு ஃபேக்கான பனிஷரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் காமிக்ஸ்ல வந்து பிராங்க் அசல் இல்லாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோ கிரேசன் அப்படின்ற ஒருத்தர பனிஷரா ஆக்சுவலா கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு ஃபேக் பனிஷரா இருந்திருப்பாரு. சோ இது மூலியமா பனிஷரோட பேரை அவருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஓவராலா நான் நோட் பண்ண விஷயங்கள். இதை தாண்டி ஏதாவது விஷயங்கள் இருக்கு, நான் அதை நோட் பண்ணாம இருந்தேன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Prime Time.